இப்போதான் நீ இதையே கண்டுபிடிச்சிருக்கியா ரைட்ரா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கூடவே இருந்து குழி பறிச்ச சில மாண்புமிகு அமைச்சர்களும் அவங்களோட அகங்காரம் தான் காரணம் அப்படின்னு ரிப்போர்ட்டில் வந்து பச்சையாக சொல்லியிருக்காங்களாம். கிடையாது, அவங்களுடைய சொந்த அகங்காரமும் செவ்வாழை மாதிரி கூடவே வச்சுக்கிட்டு சுத்தின ஓகேவா துரோகிகளும் தான் காரணம்னு அந்த அறிக்கை புழு இப்போ கூவி 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 கூ அப்படின்னு கூவிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதுதான் அந்த குழுவோட விஷயம். அவர் ஆரம்பிக்க போற இந்த தனி கட்சி தேர்தல் காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போதைக்கு நாம நியூட்ரலாக தான் பார்க்க வேண்டி இருக்கு. சரியா? ஸோ இப்போவே அவர் வந்து ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எதிர்கட்சி ஆகக்கூடிய ஃபீல்டு வந்து கிளியராக இருக்குன்னு மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே பலமான திராவிட கட்சிகளும் இப்போ வளர்ந்த உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. திமுகவின் உள்குத்துகளும் கொளத்தூர் தோல்வியின் ரகசியமும். உறவுகளே, இது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த அரசியல் மேடையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான் அரசியல் காலம் வந்து பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ ஒரு மாதமாக ஆன நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பரபரப்பு கொஞ்சம் கூட ஒரு குறையே இல்லைங்க. சொல்லப்போனால் இன்னும் எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இவனுக்கு பண்ணுற கூத்து கேலியெல்லாம் பார்க்கும்போது கன்றாவியாக ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர்தலோட அதிரடியில் பல பழைய கட்சிகள் போகி கொண்டாடின மாதிரி எப்படி கொளுத்தி போட்டு முடிச்சுட்ருவாங்களோ, அந்த பழைய பாத்திரம், பழைய துணி, பழைய பேப்பர்லாம், அந்த மாதிரி பழைய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக காணாமல் போனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடே இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான, அதாவது ஆக முக்கியமான ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகம் கோட்டையில் போய் கம்பீரமாக ஆட்சியில் உட்கார்ந்தது தான். அதாவது திராவிட பாரம்பரியம்னு இந்த கொரிலா மார்க்கெட்டுற மாதிரி டங்கு அப்படி தட்டிக்கிட்டு திமுகவுக்கு மக்கள் கொடுத்த பொறணிலே மடித்து ஓடு, எல்லாம் ஓடுங்க, ஓடு போது போ போ அப்படின்னு சொல்லி சம்மட்டி அடி கொடுத்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவாளி அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்காகவே இருக்குது. இந்த ஷாக்லேருந்து இன்னும் மீளவே இல்லை அவனுங்க. அதாவது நாங்கள் தான் அடுத்தும் கோட்டையில் உட்காருவோம். எந்த கோட்டையில்? வேறு ஏதாவது கோட்டையில் வேணால் நீ போய் உட்காரலாம் தனியாக கட்டிட்டு. அந்த கோட்டை பக்கம்லாம் வேலையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாரிசு தான் ஆளும் பேலும் அதாவது சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த பெரிய பெரிய தலைகளுக்கு எல்லாமே வந்து இந்த தேர்தல் முடிவு ஒரு மரண அடியாக விழுந்திருக்குன்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ 60 வருஷமாக அங்கே மாற்றி இங்கே மாற்றி அங்கே அப்படின்னு மாற்றி நம்மளை பைத்தியக்காரனா ஆக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருந்த இந்த 2 திராவிட மாயே தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் ஆகி ஐசியூவில் கிடக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. புதைச்சி மூடியாச்சு. ஓகேவா? கலரை கட்டாச்சா முடிஞ்சு போச்சு. அங்கே வேணால் கோட்டை மாதிரி கட்டி விட்லாங்க உட்காந்துட்டு எல்லாருமே. சரியா? அப்படி பண்ணிடுவோம். ஸோ தேர்தல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆனாலும் ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம், யாருனால தோற்றோம் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டியும் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க. மகளிர் அணியை கூப்பிட்டு அது பாருங்க, மகளிர் அணியை கூப்பிட்டு அந்த மாதிரி நான் சொல்ல நிறைய பேர் கேட்டாங்க, அண்ணா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஏங்க மகளிர் அணி கூட்டத்தை கூட வாட்ச் கொடுத்தா தாங்க வந்து பார்க்குறாங்க. அது வாட்ச் கொடுத்த இன்னொன்று வந்து நம்ம சிங்க் பண்ணலாம். நமக்கு நேரம் சரியில்லடா, அதனால தான் உங்களுக்கு ஞாபகமாக அப்படின்னு கையில் வாட்ச் கொடுத்துருக்கேன். அதாவது ஒழுக்கமாக கரெக்டாக சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் வாட்ச் கொடுத்துருவாங்க போல இருக்கு. அது ஒரு சிம்பாலிக்காக நம்ம அதை வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்த திமுகக்குள்ள இப்போது நடக்கிற கூத்து இருக்கு. எப்பா சாமி, அதான் இப்போ சோசியல் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகப்பெரிய ஹாட் டாபிக். தேர்தலில் வந்து தோற்றதுக்கு அப்புறம் திமுக தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அதாவது என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஏன் வந்து மக்கள் நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு சம்மட்டி அடியை கொடுத்தாங்க, சவுட்டு மேலே வச்சு ஏன் ஓரமாக போய் உட்காந்திங்கன்னா தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மாநிலம் முழுக்க ஒரு கள ஆய்வுக்குழு புழு கூட நெளியும். நான் அப்பப்போ சொன்ன மாதிரி இந்த குழு நெளியாது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி சாதாரண புழு இல்லைங்க. 36 பேரை வச்சு 19 டீமாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக அனுப்பி வச்சுருக்காரு இந்த குழுக்களை. சரியா? ஸோ நீங்கள் நேரில் போய் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க
அவங்க துப்புறதெல்லாம் வந்து நீங்கள் தொடச்சிக்கணும். நாஞ்சில் சம்பவம் சொல்கிற மாதிரி துப்புனா தொடச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா தொடச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து துப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல அவர். ஓகேவா? ஸோ அந்த புழுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்தெல்லாம் புகுந்து, ஓகேவா, புழு மாதிரி நெளிஞ்சு தொண்டர்கள் நிர்வாகிகளோட குமுறல்களை வந்து கேட்டு ஒரு வழியாக ரிப்போர்ட்டை தயார் பண்ணி அப்படியே வந்து ஊற்றிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரியா? சமீபத்தில் தான் வந்து ஸ்டாலின் அவர் கையில் விரிவான அறிக்கையை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில் இருக்க சில ரகசிய அது ஏண்டா இதெல்லாம் ஒரு ரகசியம். ஓகேவா? எங்கள் அக்காவை வந்து நீ வச்சுக்கோ, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற கதையா இது ஒரு ரகசியம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கசிஞ்சிருக்கு, என்னத்த பண்ணி தொலைகிறது. ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கசிஞ்ச அதை உண்மைனால ஒரு பெரிய வெடியே வெடிச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? திமுகவோட தோல்விக்கு வெளியில இருந்து யாரும் காரணம் இல்லையா? எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ தான் நீ இதையே கண்டுபிடிச்சிருக்கியா ரைட்ரா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கூடவே இருந்து குழி பறிச்ச சில மாண்புமிகு அமைச்சர்களும் அவங்களோட அகங்காரம் தான் காரணம் அப்படின்னு ரிப்போர்ட்டில் வந்து பச்சையாக சொல்லியிருக்காங்களாம். பச்சையாக சொன்னாலோ இல்லை பச்சையாக சொன்னாலுங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது வந்து நியூஸு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்த ஸ்டாலினுக்கு அப்படியே தலை சுற்றி மயக்கமே வந்துருச்சுன்னா பாருங்களேன். ஸோ ஏன் தெரியுமா? திமுகவோட அசைக்க முடியாத கோட்டை, கலைஞரே நின்று ஜெயிச்ச தொகுதி, ஏன் முதலமைச்சராக இருந்து ஸ்டாலினோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லேயே திமுக தோற்று போயிருக்கு. ஏன்னா கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் தோத்தாருன்னு நியூஸ் வந்த போதவே தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆடி போச்சோ இல்லையோ அதெல்லாம் சும்மா. சரியா? அவனுக்கு ஒரு மாதிரி டர்ரேன்னு ஆகிட்டானுங்க, செதுச்சு சுக்குனராக போயிட்டாங்க. ஓகேவா? இப்போது அதுக்கு என்ன காரணம்? இந்த ஆய்வு குழு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதுக்கு முழுக்க காரணம் வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான். இல்லை சும்மா சொன்னேன். சென்னை மாவட்டத்தோட அசைக்க முடியாத பவர்ஃபுல் அமைச்சர் ஸ்டாலினோட நிழல் மாதிரி வலம் வந்த சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அறிக்கையில் சேகர் பாபுவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கும் தனக்கு நெருக்கமான வேண்டப்பட்ட அடிப்பொடிகளுக்கு மட்டும்தான் கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் அள்ளி கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ 20-30 வருஷமா திமுக கொடியை பிடிச்சு ஜெயிலுக்கு போய் எல்லாம் ஜெயிலுக்கு எதுக்கு போனாங்கன்னு இருக்குது. அந்த கருமத்தெல்லாம் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா காரி துப்புற மாதிரி இருக்கும், டைவர்ட் ஆகிடும். சரியா? ஸோ ரத்தம் சிந்தி உழைச்சி கருமம் இதெல்லாம் பேச வேண்டிய தலையெழுத்து. சரி, ஒரிஜினல் உளுத்தம்பச்சி உடன்பிறப்புகளை அப்படியே ஓரங்கட்டி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி புறக்கணிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதனால கடுப்பேற்றார் மயிலான் அப்படின்ற மாதிரி பழைய நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி தொக்கா, அதாவது தக்காளி சட்னியா வடிவில் அந்த மாதிரி தேர்தல் வேலை பார்க்காம கம்முன்னு உக்காந்துட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு ஆளை போட்டல, அந்த ஆளை வச்சே பாடுறா ஏன் வென்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கொளத்தூரில் முதலமைச்சரே கவுந்தத்துக்கு காரணம். இதுதான் கூட்டு போய் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாப்புல, ஞாபகம் இருக்குதா? அப்படியே கை தட்டி பாவம் அந்த மனுஷன். ஸோ இங்கே தான் நமக்கு பெரிய ஆச்சரியமே வருது மக்களே. ஊரில் இருக்கிற எதிரிங்க எங்கிருந்தோ வந்து அடிக்க போகிறாங்க, அவங்களால தான் நமக்கு ஆபத்து வரும்னு ஸ்டாலின் நினச்சி வெளியில் தேடிட்டு இருந்தா, இந்த படத்தில் நம்ம சொல்லுவாங்களே, இதை படுற அக்யூஸ்டை பக்கத்துலேயே வச்சு நம்மளை கலாய்க்குது. என்ன படம்? கில்லி படத்தில் இந்த தாமு சொல்லுவாப்புல, சீன் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கணும் கூட வச்சுட்டே சுத்திரிக்கே செவ்வாழை. அச்சோ சரியா? இந்த செவ்வாழை தான் உள்ளுக்குள்ளேயே பெரிய குழியை பறித்து வச்சிருக்காரு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு பாவம் தெரியாமையே போயிடுச்சு. தேர்தல் நேரத்தில் இந்த செவ்வாழை எவ்வளோலாம் வந்து அலும்பு பண்ணாரு நம்ம மறக்க முடியுமா? ஸோ ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்குள்ளே போய் மக்களுக்கு நன்றி சொல்ல போதெல்லாம் இவர் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு கேமரா முன்னாடி அப்படியே எமோஷன் ஆகி கன்றாவே அந்த பார்க்கவே முடியல, கண்ணீர் விட்டு அப்படியே அழுதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ அதை பார்த்துட்டு ஸ்டாலினும் அடடா என் மேலே எவ்வளவோ பாசம், செவ்வாழை எப்படி கூறாண்டாவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உருகி போயிட்டாப்ல. அது மட்டும் இல்லைங்க, துர்கா ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோவிலுக்கு போனாலும் ஓகேவா பின்னாடியே மணி எடுத்துருச்சு, பின்னாடியே போயிடுவாப்புல. அவருக்கு முன்னாடி ஓடி போய் நின்று சாமி கும்பிட்றது, அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பவ்யமாக செஞ்சு பின்னாடியே சுற்றுவாப்புல. ஒரு பக்தி பழமாகவே சீன் காட்டிட்டு இருந்தார் அவர். ஓகேவா? ஆனால் இந்த விசுவாச பேச்சும் சாமி கும்பிட்ற சேவைகளும் கேமரா முன்னாடி விட்ட கண்ணீரும்
ஸ்டாலினுக்கு பின்னாடி நின்று நல்லா ஆழமாக குழி பறிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது உண்மை. அந்த குடும்பத்துக்கு இப்போ தான் வந்து உரைச்சிருக்கு. இந்த கூடவே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் கூடவே சுத்தின இந்த செவ்வாழை தான். அதாவது மதிப்பிற்குரிய திரு சேகர் பாபு. இது மட்டும் இல்லைங்க, கூட்டுறவு சங்கங்கள் அப்புறம் ஆவின்னு போன்ற முக்கிய அமைப்புலாம் வந்து ரொம்ப நாளாக தேர்தலை நடத்தாமல் வச்சுருந்தாங்க. இதனால் எப்படியாவது பதவிகளுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த திமுக நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பயங்கர ஏமாற்றமும் கோபமும் தான் வந்து அடைஞ்சிருக்காங்க. அது போக கடந்த 5 வருஷமாக திமுக அமைச்சர்கள் செஞ்ச அராஜகம் அகம்பாவம் எல்லாத்தையுமே மக்கள் நல்லா கவனித்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். பொதுமக்கள் யாராவது தங்களோட குறைகளை சொல்ல அமைச்சரை பார்க்க போனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கவே முடியாதான். சரியா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அரசர் மன்னர் பாம்பர் அப்படியே கடவுள் இவனுங்க. ஸோ அமைச்சர்களை சுற்றி இருக்கிற அவங்களோட உதவியாளர்களும் அந்த பிஏக்களுக்கும் அந்த எடுப்புலாம் இருக்காங்களே, அவங்கள வந்து ஒரு பெரிய தடையாக நின்று மக்களை விரட்டி அடிச்சிருவாங்க. ஸோ மக்களை மதிக்காத இந்த அமைச்சர்களுக்கு நாம ஏன் ஓட்டு போடணும், நீ என்னை வெட்டி அடிக்கிறல மவனவா, நான் உன்னை எப்படி ஓட விட்றேன் பாரு அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு தான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு சரியான பாடம் போட்டிருக்காங்க. ஸோ அரசாங்கத்தோட அதிகார திமிர் கடைசியில் கட்சி நிர்வாகத்தையே ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. அது திமுறுனா திமுரு, வேற லெவல் திமுரு. அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா, தெனாவட்டு. ஸோ திமுக காரங்க எப்போ பார்த்தாலும் இந்த பெருமையாக பேசுகிற விஷயம் என்ன, மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இதை வச்சே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தட்டிக்கு வாங்க. இந்த மாதிரி மாத்திரை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஆனால் இந்த ஆய்வு புழு அறிக்கையில் என்ன தெரியுமா வந்திருக்கு, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமே அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக மாறிடுச்சான். அது என்னன்னா, தகுதியான எத்தனையோ ஏழை பெண்கள் இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நல்ல வசதியாக செயினும் கொளுத்து போய் இருக்கிற திமுக சொம்படிக்கக்கூடிய எல்லாருக்கும் இது வந்து டைரெக்டாக அவங்க வீட்டு பெண்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துருக்கு. இதனால் கோபமான லட்சக்கணக்கான பெண்கள் எங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டீங்களே, இந்தாங்க உங்கள் ஓட்டுன்னு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்க, விசில பார்த்து ஒரே குத்து, ஓகேவா? ஸோ இதை எதிர்கட்சிகளும் கரெக்டாக பயன்படுத்தி திமுகவோட போலித்தனத்தை அம்பலப்படுத்தினாங்க. ஸோ இதோட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியிலும் சரி இளைஞர் மத்தியிலும் சரி புதுசாக அரசியலுக்கு வந்த விஜய் மேலே இருந்த செல்வாக்கை திமுகவோட தலைமையும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டாங்க. சரியா? இதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தாப்பேன், ஓகேவா? எவ்வளோ திமுறான பதில் சொல்லியிருக்காரு சேகர் பாபு. ஏங்க வேலையை பாருங்கள், கட்சியே கிடையாதுங்க போங்க சும்மா அப்படின்னு திமுறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், உறவுல கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி சாதாரணமாக நினச்சனால்தான் அந்த அலையில் திமுக அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு சேரு சகதி போல. இளம் வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் வாக்காளர்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கட்சி முழுமையாக கணிக்க தவறிவிட்டது. இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து சுட்டி காட்டப்பட்டுள்ளது அந்த புழு அறிக்கையில். இளைஞர் அணியோட திறனை இந்த தேர்தலில் முழுமையாக பயன்படுத்தவே இல்லையா, இது ஒரு பெரிய கொடுமை. மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சதுனால அவங்களும் தேர்தல் வேலைகளில் வந்து ஆர்வம் காட்டல. ஸோ தொண்டர்களை வந்து மதிக்காமல் அவங்கள வெறும் ஓட்டு போடுற மிஷின் மாதிரி மட்டும் நினைச்சு இந்த திராவிட தலைமைகளுக்கு காலம் கொடுத்த சரியான சாட்டை அடித்தான் புறநிலையே வச்சு மண்டமேலே போட்டு கொடுத்தது தான் இந்த முடிவு உக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. சுருக்கமாக சொல்லணும்னா திமுகவோட தோல்வி அதுக்கு வெளியிலே இருந்த யாரும் காரணம் கிடையாது. அவங்களுடைய சொந்த அகங்காரமும் செவ்வாழை மாதிரி கூடவே வச்சுக்கிட்டு சுத்தின ஓகேவா துரோகிகளும் தான் காரணம்னு அந்த அறிக்கை புழு இப்போ கூவி 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 கூ அப்படின்னு கூவிட்டு இருக்காங்க, ஓகேவா? இதுதான் அந்த குழுவோட விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சிகளின் வருகையும் அண்ணாமலையின் நகர்வும். தமிழ்நாட்டு அரசியலில் ஓரம் கட்டப்பட போகும் பழைய கட்சிகள் எது? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். சூப்பர் மேட்ரு சொல்கிறேன். திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள் விவகாரங்கள்லாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலோட இன்னொரு பக்கமும் சில முக்கியமான நகர்வுகள் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் வியூகங்களாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்து விலங்கின திரு அண்ணாமலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அடுத்து வந்து தனி கட்சி தொடங்க போகிறாங்கன்னு ஸோ தகவல்கள் வந்து அரசியல் களம் முழுக்க ஒரு பெரிய வந்து ஒரு அதிர்வை வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ அவர் தேசிய கட்சியில் இருந்தப்போவே அவரோட அரசியல் ஸ்டைல் பல விவாதங்களை உருவாக்குனது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த தனி கட்சி அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கப்படுது. இந்த சூழலில் தான்
ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை வந்து செஞ்சு மக்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு நற்பெயரை வந்து வச்சிருக்காரு நம்மளுடைய நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து அண்ணாமலையோட இந்த புதிய அரசியல் பயணத்தை வந்து வரவேற்று பேசியிருப்பது சாதாரண நகர்வா வந்து பார்க்க முடியாது. லாரன்ஸ் வந்து திரு ராகவா லாரன்ஸ் வந்து செய்தியாளர்களை சந்திச்சப்போ அண்ணாமலை அரசியலுக்கு வரதை நான் வந்து வரவேற்கிறேன். அண்ணாமலை சாருக்கு சிறந்த அரசியல் புரிதல் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலுக்கு இப்போ புது புது ஆட்கள் வர்றது ரொம்ப நல்லது. சரியா? அப்போ அதுதான் ஜனநாயகத்து ஆரோக்கியம் அப்படின்னு ரொம்பவே நியூட்ரலான ஆனால் ஆழமான ஒரு கருத்துக்களை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு மக்கள்கிட்டையும் அதே மாதிரி ரசிகர்கள்கிட்டையும் வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் என் அடுத்த கட்ட முடிவு நான் வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஜினி சார் கூட எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு லாரன்ஸனோட அரசியல் என்றே ஒரு பெரிய சஸ்பென்ஸாக வந்து கொண்டு போகிறாரு. இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான டேட்டாவை அனலைஸ் பண்ணோம் மக்களே. ஸோ விஜய், நம்ம சிஎம் விஜய் சாரோட தாவேகாவின் அசுரத்தனமான எழுச்சின்னு அடுத்தடுத்து வந்து பார்த்தா புது புது சக்திகள் வந்து உள்ள வரதுனால தமிழ்நாடு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேசணும். ஸோ நிஜத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த புதிய கட்சிகள் வருகை தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பெரிய எலக்ட்ரோல் சாய்ஸ், சரியா, அது வந்து உருவாகி இருக்குதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த 60 வருஷமா அவங்க ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு, ஓகேவா, ஒன்று இந்த கிணத்துல விழு இல்லை அந்த கிணத்துல விழு, 2 கிணறு தான் இருக்கு. வேற வழியே இல்லாமல் தான் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றி மாற்றி வந்து ஓட்டு போட்டாங்க. இவன் மோசமானவன், இவன் மோசமானவன்லேயே முக்கியமானவன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மாற்றி மாற்றி சகிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு இப்போ ஒரு மாற்று அரசியல் பாதை திறந்திருக்கு. ஸோ புதுசாக வர கட்சிகள் லஞ்சம் இல்லா நிர்வாகம், ஓகேவா, ஊழலற்ற அரசு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புன்னு புதிய சிந்தனைகளோட வரதுனால தமிழ்நாட்டு அரசியல் காலம் வந்து இன்னும் ஆரோக்கியமாக மாறும். ஏன்னா மக்களுக்கு நடுவில் ஒரு போட்டி மனப்பான்மை வந்து உருவாகி மக்கள் நல திட்டங்களை சரியாக கொடுக்காதவன் அரசியலை விட்டே ஓட வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏன்னா முதல்ல சகிச்சுட்டு இருக்கணும். இப்போ நீ ஒழுங்காக பண்ணலையா, அடுத்த எனக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு போவாங்க. ஆனால் இந்த புதிய எழுச்சியினால் தமிழ்நாட்டில் ஓரம் கட்டப்படக்கூடிய ஒட்டுமொத்தமாக எக்ஸிஸ்ட் ஆகாமல் காணாமல் போகக்கூடிய கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. நான் என் கருத்தை சொல்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, இந்த திராவிட கட்சிகளோட வாழை பிடிச்சிக்கிட்டு இத்தனை காலமாக சீட் பேரம் பேசி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்த ஜால்ரா கட்சிகள் தான். குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் ஜாதி மத அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் ஓட் பேங்க் அரசியல் பண்ணியிருந்த சின்ன சின்ன பிராந்திய கட்சிகள் தான் இப்போ ஒட்டு மொத்தமாக வாஷ் அவுட் ஆக போகிறாங்க. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக உறவுகளே இவங்களுக்குன்னு சொந்தமாக எந்த ஓட்டுகளும் பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா பெரிய கட்சிகளுக்கு ஜால்ரா தட்டுறது, கூட்டணி பேரம் பேசுறது, அப்புறம் அவங்க போடுற வந்து ஒரு 4-5 சீட்டில் ஓகேவா இந்தாப்பா, இதில் மெயினாக யாரெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நான் 2-3 கட்சி சொன்னேன். நாம் தமிழர் கட்சி அவரோட கூட்டணி இல்லை, அதனால் வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தனியாக ஒரு ரூட் எடுப்பாப்ல, அவர் வேறு லெவலு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4-5 இடங்களை வாங்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் வந்து கை தட்டுறது, அங்கே கை தட்ட முடியாது, டேபிளை தட்டுறது, இதுதான் இவங்களோட வேலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது மதிப்பிற்குரிய நம்மளோட முதல்வர் திரு விஜய் அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் போன்ற புதிய ஆளுமைகள் வந்து தனித்து களம் இறங்கி இளைஞர்களை தங்களோட பக்கம் முழுசாக இழுக்கிறதுனால இந்த ஜால்ரா கட்சிகளுக்கு, அதாவது யாரு குத்துதோ அவங்களுக்கு தான் பொருந்தும், சரியா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜால்ரா கட்சிகளுக்கு போயிட்டு இருந்த வாக்குகளோட பர்சன்டேஜ் எல்லாமே ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சிகள் பக்கம் தான் ஷிஃப்ட் ஆக போகுது. அது மெயினாக வந்து திமுக அதிமுகவே, இது வந்து ஒரு முக்கியமான பதிவு. திமுக அதிமுகவே அங்கே இருக்க மேசிவ் ஓட்லாம் மேலும் மேலும் அப்படியே சரிஞ்சு இந்த கட்சிகளுக்கு வரப்போகுது. புதுசாக வரக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், இல்லைனா இன்னொருத்தங்க யாராவது புதுசாக இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கட்சிகளாக இருக்கட்டும். திராவிடம் போர் அடிச்சு போச்சு, ஓகேவா, கொள்கை எல்லாமே ஓகே. திராவிடம்னா அதாவது இந்த ஆட்களை பார்த்தாலே புழுவை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்தவர் எல்லாருக்கும் தெரியும். எதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி விவரங்களோட பேசக்கூடியவர் அப்படிங்கிறது ஒரு தரப்போட கருத்து. ஆனால் அதே நேரத்தில் அவரோட அரசியல் அணுகுமுறை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்,
அவர் ஆரம்பிக்க போற இந்த தனி கட்சி தேர்தல் காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போதைக்கு நாம நியூட்ரலா தான் பார்க்க வேண்டி இருக்கு. சரியா? ஸோ இப்போவே அவர் வந்து ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எதிர்கட்சி ஆகக்கூடிய ஃபீல்டு வந்து கிளியரா இருக்குன்னு மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம யோசிக்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே என்னதான் நம்ம வந்து ஓட்டு போயிட்டு சொன்னாலும் திராவிட கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், தானே போடுவேன் அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வளர்ந்து வர புதிய அரசியல் சக்திகளும் இருக்கிறப்போ அண்ணாமலையோட இந்த தனி கட்சி முயற்சி எந்த அளவுக்கு ஓட்டுகளாக மாறும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நம்ம போக போக தான் நம்ம 100% வந்து கணிக்க முடியும். சரியா? ஆனால் ஒன்று மட்டும் நிஜம், லாரன்ஸ் கொடுத்திருக்கிற இந்த வரவேற்பும் அண்ணாமலையோட இந்த அடுத்த கட்ட நகர்வும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு புதிய அலைக்கு அஸ்திவாரம் வந்து போட்டிருக்கு அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பழைய அடிமை அரசியல், ஜால்ரா அரசியல் பண்ணின பாரம்பரிய கட்சிகள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு நேர்மையான புது சக்திகள் தமிழ்நாட்டை ஆள போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இது உண்மையாகவே யாருக்கு நல்லதோ இல்லையோ, கட்சிக்காரங்க லாபமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தாகவும் இருக்குது, நம்மளோட கருத்தாகவும் இருக்குது. அடுத்தபடியாக எடப்பாடிக்கு விழுந்த மரண அடி பொலி அப்படின்ற மாதிரி தாவேகாவுக்கு படையெடுக்கும் அதிமுகவினர். நம்ம வந்து இந்த மேட்டரை கண்டிப்பாக பார்க்கணுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது அடுத்ததாக தமிழ்நாட்டோட இன்னும் ஒரு பெரிய பாரம்பரிய கட்சியான அதிமுகவோட நிலைமையை பார்ப்போம். ஐயோ பாவங்க அந்த மனுஷன் பாவப்பட்ட புள்ளைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை நினைச்சா நிஜமாகவே பரிதாபமாக இருக்குங்க. ஏன்னா கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அங்கே போயிடுறான். ஸோ அவரோட மொத்த கட்சியும் காணாமல் போகிற நிலைமைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அதிமுக. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிமுகவுக்கு விழுந்த அடி இருக்கு, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை, மரண அடி, சரியான அடி. ஸோ எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்து சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு கூட வழி இல்லாமல் நிற்கிறாங்க. கூட்டணி வச்சதும் கை கொடுக்கல, சொந்த பலமும் இல்லை. ஆனால் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் தோற்றதோட அந்த பிரச்சனை முடியலைங்க. இப்போ தேர்தலுக்கு பிறகும் கூட அதிமுகலேருந்து விக்கெட் அடுத்தடுத்து டமால் டிமால் உங்கள்ட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சினிமாவை நாங்களாம் அப்போவே அப்படின்னு சீன் இருக்கு தெரியுமா, நாங்கள்லாம் அப்போவே அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சீன் போடுறவங்க இப்போது எடப்பாடியை நடு ரோட்டில் கழட்டி விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிட்டிங் எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணி தூக்கி போட்டுட்டு விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கு தாவிட்டாங்க, நம்ம சிஎம் கட்சிக்கு. அவங்கள தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜா, எம்சி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணா போன்ற பெரிய பெரிய தலைகளும் எடப்பாடிக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு தாவேகாவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் பயந்து போன எடப்பாடி பழனிசாமி நேற்று பயமோ என்னவோ பார்த்தா தான் தெரியுது, நேற்று சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரோட ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். யாரும் கட்சி போயிடாதீங்கப்பா அப்படின்னு, நம்ம கட்சியை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசுவாசமாக இருங்கப்பா அப்படின்னு கெஞ்சாத குறையாக பேசியிருக்காரு. ஆனால் அவர் பேச்சை யாரு கேட்குறா? பிரதான பிரச்சனை. இன்னைக்கு மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் ஒரு மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடக்குது. அது பேருக்கு தான் மாற்றுக் கட்சியினர் விழா. ஆனால் அங்கே வந்து இணைய போகிறது முக்காவாசி பேர் எடப்பாடியோட அதிமுக காரங்க தான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சென்னையை சேர்ந்த சில முக்கிய அதிமுக மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் இன்னைக்கு மதுராந்தகம் விழாவில் வந்து எடப்பாடிக்கு பெரிய வந்து ஒரு அல்வா கொடுத்துட்டாங்க. சரியா? அல்வா கொடுத்துட்டு விஜய் அவருடைய தாவேகாவில் ஜம்முன்னு குதிக்க போகிறாங்க. இதை கேட்டு எடப்பாடி பழனிசாமி ஒட்டு மொத்தமாக அப்செட் ஆகி என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா தலைகளே வந்து இப்படி ஓடிட்டா கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை இழந்துருவாங்க. ஆல்ரெடி நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள். எப்போ நீங்கள் திமுக கூட போய் இணைஞ்சு நீங்கள் வந்து ஒரு பிளானை போட்டிங்களோ அப்போவே ஒட்டு மொத்தமாக சரிஞ்சு விட்டது. அது வந்து நீங்கள் ரொம்ப பெரிய தப்படி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து அதிமுகவில் தங்களை இணைச்சிக்கிட்டு இருந்த நடிகை கௌதமி போன்ற நட்சத்திர பேச்சாளர்களும் அதிமுக விட்டு விலகிட்டாங்க. தாவேகா பக்கம் வந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நம்மளுக்கு இருக்குது. இன்னும் சில முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவோட எதிர்காலத்தை நினைச்சு பயந்து போய் இவன் கூட நம்மளுக்கு ஃபியூச்சர் இல்லைடா அப்படின்னு யோசிச்சு விஜயோட கொள்கைகள் அதாவது நம்ம சிஎமோட கொள்கைகள் தான் இப்போதைக்கு செட் ஆகும்னு அங்கே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட பெரிய காமெடி என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கூட கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் தமாக கட்சி இருக்குது நம்பிதான் ஆகணும், கட்சி இருக்குது. அவங்க கூட இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால நாங்கள்
கெட்டு போனோம், ஓகேவா, நீங்கள் எப்போ நல்லா இருந்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வேலை கிடையாது, வேலைக்காகாதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே ஜாலியாக அந்த பக்கம் போயிட்டாப்ல. சரியா? ஸோ இது என்னென்னா அடுத்து இப்போ வெளில வந்துட்டாங்கன்னா அடுத்து அங்கே தான் போவாங்க, அதான் பிளானாக இருக்கும். ஆக கூட இருக்கிறவனும் போயிட்டான், கூட்டணிக்காரனும் கலட்டி விட்டுட்டான். எடப்பாடி இப்போ ஐயோ என் கிணற காணோம் அப்படின்ற மாதிரி என் கட்சியை காணோம், என் கூட்டணியை காணோன்னு நான் ரோட்டில் நின்று தேர்தல் நிலைமைக்கே வந்துட்டாரு. ஐயோ அன்றைக்கி நைட் ஒருத்தர் தேர்னார்ல எம்எல்ஏ காணோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என் கிணறை காணோன்ற மாதிரி சிரிப்பாக இது பாவங்க. ஸோ அதிமுக இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? எடப்பாடி அப்படி சொல்லிட்டு முடிக்க முடியாது, கண்டென்ட் இருக்குது, பேசிடுறேன். கிளை அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை பலப்படுத்த தவறுனது தான் இதற்கு காரணம். இப்போ தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதிமுகவில் இருந்து வர மாவட்ட செயலாளர்களை வச்சு அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிமுகவோட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வரை அப்படியே கூண்டோட தூக்க ஸ்கெட்சு போட்டு மதுராந்தகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மதுராந்தகம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், ஓகேவா. அடுத்து தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி விழா நடத்தி அதிமுகவை அடிமட்ட லெவலில் காலி பண்ண போகிறாங்களாம் பாஸ். ஒரு கட்சிக்கு வந்து கிளை லெவலில் பலம் இல்லைன்னா அந்த கட்சிக்கு எதிர்காலமே இல்லைன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமியோட தவறான தலைமையினால இன்னைக்கு 50 வருஷம் பாரம்பரியம் மிக்க அதிமுக தமிழ்நாட்டு அரசியலிருந்து காணாமல் போக போகிற நிலைமைக்கு வந்திருக்கு. இதுதான் உண்மை. புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சியும் களத்தில் நடக்கும் மாற்றங்களும் தான் இனி தமிழ்நாட்டையே தீர்மானிக்க போகுது. இதுதான் உண்மை. திராவிட மாயை ஒழிக, புதிய அரசியல் மலரட்டும் அப்படின்னு மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உறவுகளே, பல்வேறு விஷயங்கள் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்காக தான் இப்படி வந்து இந்த கம்பெனி இந்த சூர்யா ஒரு படத்தில் என்னப்பா அந்த கம்பெனி கால் வைத்து கஞ்சிக்காக கத்திட்டு இருக்காங்களே, நான் தான் அந்த கம்பெனின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வரத்துக்கு 1 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது உறவுகளே. 20,000 பேர் 30,000 பேர் பார்க்குறீங்க. சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் பேச டெய்லி வீடியோ உங்களுக்கு வரும் இல்லையா? உங்களோட ஆதரவுன்றது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி சண்டே. நாளை காலை குரலில் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய்.